வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்லேருந்து பேசுகிறேன். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்கான இண்டெக்ஸ் ட்ரேடிங் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்க்கான ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் நம்ம டெய்லி இன்ட்ராடே பண்ணக்கூடிய லெவல்ஸ் வந்து ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ், ஃபிபனாச்சி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன் லெவல்ஸ் வந்து தந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் தேவையான ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன். மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் என்ன, ஸோ மார்க்கெட் வந்து அப் சைடாக டவுன் சைடாக இல்லை எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் தருவேன். சரிங்களா? ஸோ நான் லைவ் மார்க்கெட்டில் வரும்போது மட்டும், சரிங்களா, எல்லா நேரமும் இருக்க மாட்டேன். நான் ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ ஃபுல் டைம் ட்ரேடாக இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25th தான் நான் வீடியோ போட்டேன். அது போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து லெவல்ஸ் வந்து நான் வந்து டெலகிராம் குரூப்பில் தந்துட்டேன். பாருங்கள். ஸோ கைஸ், மார்க்கெட் கேப் டன், ஸோ சான்சஸ் டு கால் செல்லர்ஸ், ப்ராஃபிட் புக்கிங், ஃபாஸ்ட் மூவ், சிஇ சைடு. அந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கால் சைடில் நல்ல ஒரு மொமெண்டம் மேலே போகும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அண்ட் புட் செல்லர்ஸ் பேனிக் அண்ட் தென் கன்வெர்ட் டு பையர்ஸ் தென் ஃபால் கண்டினியூ பிஇ சைடு அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். இந்த சினாரியோ வந்து மார்க்கெட் கரெக்டாக ஓப்பன் ஆகிற டைமில் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரைக் மஸ்ட் பி ஓப்பன் அபவ் அண்ட் எஸ்டர்டே ஹை அபவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ். இது வந்து கண்டிஷன் சஸ்டெயின் ஆனால் தான் பிஇ சைடு வந்து ரேலி கம் பிகாஸ் புட் செல்லர்ஸ் பேனிக் சிச்சுவேஷன் அப்படின்றத நான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இந்தியா டைமுக்கு ஸோ 9:17 நான் சொல்லிட்டேன். ஸோ இஃப் புட் ஆப்ஷன் நாட் சஸ்டைன்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் தென் கால் செல்லர் ஸ்டார்ட் ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை என்ன மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 24,800 இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன் நோட்டேட் அப்படின்றதே சொல்லியிருக்கேன். 24,756 ஆல்சோ சப்போர்ட் லெவல். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நான் தந்த லெவல்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ ஃபிபனாச்சியோட அப்சைட் லெவல்ஸ் என்ன அப்படின்றத இங்கே மார்க் பண்ணி தந்துருந்தேன். ஃபிபனாச்சி பேஸ் பண்ணி ஃபிபனாச்சி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன். சரிங்களா? ஸோ அதோட ஃபிபனாச்சி டவுன் சைட் லெவலில் தந்திருக்கேன். ஸோ 24,700 வரைக்கும் கீழே விடுவான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி 24,900 புட் ஆப்ஷன் வந்து 142 அபவ் இருக்கும்போது நல்லா ஃபாஸ்ட் மூவ் நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்டட் குயிக்லி ரீச் 60 பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன அடைஞ்சு பாருங்கள். இது என்னது 20. அதே மாதிரி ஸ்பாட் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஃபர்தராக வந்து மொமெண்டம் வந்து தரணும் அப்படின்னா 24,829 அண்ட் அபவ் ரீச் ப்ரீவியஸ் க்ளோஸ் தென் சிஇ கெட் ஸ்ட்ராங்கர் ஃபிபனாச்சி அப்டேட்டுன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ பட் அந்த ரேஞ்சுக்கு அவன் போகல அப்போது. ஸோ அதே மாதிரி 24,900 போட்டோம், 24,800 காலம் கம்பேர் பண்ணுங்கள். யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, யார் வீக்காக இருக்கா அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட் அதேமாதிரி புட் ஆப்ஷனோட 24,900. ஸோ அவங்க வந்து அன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில், ஸோ நம்ம ஊர் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகி ஒரு வித்தின் 1 ஹவருக்குள்ளேயே நான் வந்து இந்த லெவல்ஸை நான் தந்துட்டேன். ஸோ இந்த 101க்கு மேலே வந்து அவன் சஸ்டெயின் ஆனான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 142 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணும்போது ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த 142லேருந்து இந்த 200 வரைக்கும் போவான். ஈஸியாக வந்து 200 230 வரைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். 258 நான் தந்திருப்பேன் லெவல். சரிங்களா? ஸோ கரெக்டாக எல்லா டார்கெட்டும் ஹிட் பண்ணியிருப்பான். இங்கே பாருங்கள் கீழே. ஸோ அதே மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருப்பார். இங்கே பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி டவுன் சைடில் நான் சொன்ன ஃபிபனாச்சி டவுன் சைட் லெவல் வந்து அந்த 700 தாண்டி கீழே வந்து இங்கே அடிப்பான்றது நான் வந்து அப்டேட் தந்துருந்தேன். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன அந்த மார்க் பண்ண எல்லா லெவல் அந்த ஏரோ எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து டச் பண்ணி கீழே வந்து ரீடெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி மேலே வந்து ஒரு 660 அந்த மாதிரி வந்திருப்பாங்க. பாருங்கள். அதே மாதிரி டோட்டல் வந்து நமக்கு வந்து அன்றைக்கி கிடைச்சது 113 பாயிண்ட் கிடச்சிருக்கும் நமக்கு. இந்த ஃபிபனாச்சி டவுன் சைட் லெவல் மட்டும் நான் மார்க் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து பதிவு போட்டிருந்தார். எல்லா யூடியூபர்ஸும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் பட் டெய்லி டவுன் சைடு போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஒன்லி கைட் ட்ரெண்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லி எனக்கு வந்து நான் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஐ டோன்ட் சி திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொடிக்ஷன்ஸ், யூ டேக் ட்ரைனிங் கிளாஸ், ஐ வாண்ட் டு ஜாயின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ நான் வந்து ட்ரைனிங் வந்து இது வரைக்கும் வந்து
பண்ணுற மாதிரி ஐடியா எதுவும் இல்லை. ஸோ அதுக்கான கோர்சஸ் அந்த மாதிரி நான் சேல் பண்ணுற ஐடியாவும் இல்லை. ஸோ நான் யாராவது ரொம்ப விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அது பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம சொன்ன அந்த புட் ஆப்ஷன் வந்து வெள்ளிக்கிழமை 24,900 புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்கான்னு பாருங்கள். ஸோ 101க்கு மேலே விஇபி சஸ்டெயின் பண்ணான் அப்படின்னா நமக்கு மேற்கொண்டு எல்லா லெவலும் ஹிட் பண்ணுவான். 258 வரையும் நான் சொல்லியிருந்தேன். அவன் அன்றைக்கி 264 வரையும் போயிருப்பான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் 24,900 புட் ஆப்ஷனு. ஸோ அவன் வந்து 258க்கு மேலே வந்து ஒரு 4 பாயிண்ட்டு 6 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருப்பான். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம லெவல்ஸ் எல்லாமே அடிச்சிருப்பான். நான் சொன்ன அந்த 142 இது தான். இதை பிரேக் பண்ண உடனே பாருங்கள் மார்க்கெட் என்னமா வந்து பிஹேவ் பண்ணியிருப்பேன்னு ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம். ஸோ இது 50 மினிட்ஸ் சார்ட்டில் நான் எடுத்திருப்பேன். சரிங்களா? ஸோ ஒரு ½ அன் ஹவர்லேயே உங்களுக்கு நான் சொன்ன டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிவிடுவோம். 142லேருந்து ஸோ 245 வரையும் 250 வரைக்கும் நல்ல ஒரு மூமெண்டம். சரிங்களா? நான் சொன்னது 60 பாயிண்ட்டு, அவன் அதுக்கு மேலேயே தந்திருப்பான். சரிங்களா? 100 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கும் நான் சொன்னதுக்கப்புறம். ஸோ இதான் கைஸ் அன்றைக்கி நடந்த விஷயங்கள். அதே மாதிரி ஸோ நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ 29க்கான நம்ம லெவல், அதாவது மண்டேக்கான லெவல் என்ன அப்படின்றத நம்ம இங்கே மார்க் பண்ணி ஸோ நம்ம சேனல் மூலிமா எப்பவும் தரக்கூடிய ப்ரீமியம் பேஸ்டு கால்குலேஷன் லெவல்ஸ்ன்றதை நம்ம தந்துடணும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த பிஇபி லெவலு, இந்த எஸ்எல் என்ட்ரி 1, எஸ்எல் என்ட்ரி 2, ஸ்டாப் லாஸ் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் லெவலில் என்ட்ரி கிடைச்சது அப்படின்னா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் வரையும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தருவோம். அதுக்கப்புறமும் சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா மேற்கொண்டு மேலே இருக்கக்கூடிய இந்த டார்கெட் லெவல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் சொசைட்டியில் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு லெவல்ஸ். ஸோ இது வந்து மேக்ஸ் பேஸ்டு லெவல்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ ஃபிபனாச்சி அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன்டு சார்ட்டு நான் இங்கே தந்திருந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எங்கெல்லாம் ரிஜெக்ஷன் ஜோனு, ஸோ எங்கேருந்து கீழே விழுவான் அப்படின்றத எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த லைன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கன்றதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே தந்த லெவல்ஸ். சரிங்களா? அட்லீஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு பிஃபோராகவே நம்ம இந்த லெவல்ஸ் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ ரிஜெக்ஷன் ஜோனுன்றதை இங்கே 800 தெளிவாக போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே 24, 760, 756, ஸோ இந்த லெவல் 733, 725 இந்த லெவலில் கீழே வந்துட்டு பிரேக் ஆகிட்டு திரும்ப மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா லெவல்ஸ் ஃபிபனாச்சி டவுன் சைட் லெவல் எல்லாமே தந்திருப்போம் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சேனலை வந்து இது பண்ணி தந்திருப்போம் உங்களுக்கு லெவல். ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து என்ன மாதிரி எல்லாம் வந்து பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ ட்ரெண்டு எந்த பக்கம் இருக்கா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சேனல் பிரேக் அவுட்டா, இல்லை வந்து ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டா, இல்லை எம் பேட்டர்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா, ஸோ என்ன கண்டிஷன்ஸில் இருக்கான் அப்படின்றத நான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்காக அப்டேட் பண்ணிவிடுவேன் கைஸ். அதே மாதிரி அந்த சேனலுக்கு டவுன் சைடில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் எங்கேருந்து இது வரைக்கும் கீழே வருவான் அப்படின்றதையும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் ப்ராபபிலிட்டி இருக்கோ அந்த ப்ராபபிலிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுவேன் கைஸ். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். 28க்கான லெவல்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்தது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் தந்திருப்பான். பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் டேட்டு தப்பாக இருந்திருக்கலாம். சாரி கைஸ், இது வந்து 28th வந்து நான் அப்டேட் பண்ணது 29க்கான லெவல்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம நேற்றுக்கான லெவல்ஸை தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே கைஸ், ஸோ இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒன் டே பிஃபோரே நான் லெவல் தரதுனால 28 அங்கே செப்டம்பர்ன்றது காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு 1.5 hours முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்,
if the market want to move CE side, open above must sustain, and if reach previous close, then only focus 24,400 call option and 24,500 call option. சரிங்களா? அதே மாதிரி that time call sellers will book profit or panic அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஒரு பக்கமாக ஒரு முகமான மார்க்கெட் மூவ் வேணும் அப்சைடில் அப்படின்னா, ஸோ அவங்க ஒன்று பயந்தால் மட்டும்தான் ஒன் சைடு மூமெண்ட்டும் கிடைக்கும். அவங்க வெறும் ப்ராஃபிட் புக்கிங் மட்டும் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே விழுந்துருவான். நமக்கு என்ன நடந்திருக்கு இன்னைக்கு இங்கே பாருங்கள், 29th என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஸோ ஓப்பன் ஆகிட்டு கீழே விழுகிற மாதிரி லைட்டாக கீழே வரையும் வந்துட்டு திரும்ப அந்த இடத்துலேருந்தே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். சரிங்களா? ஸோ மேலே போனவன் என்ன ஆகிட்டான், நம்ம சொன்ன ரிஜெக்ஷன் ஜோன்லாம் எங்கே இருக்குது, இந்த இடம் தான். ஸோ எல்லாமே ஏற்கனவே மார்க் பண்ணது கைஸ். இது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க் பண்ண லெவல்ஸ் கிடையாது. ஸோ நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, இந்த 786 24 786லாம் ஒரு முக்கியமான லெவல். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எப்படி ரிஜெக்ஷன் எடுத்திருக்கான் பாருங்கள். ஸோ நான் ஒரு ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சி கூட அப்டேட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு குரூப்பில். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் வரும்போது பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து நமக்கு ரிஜெக்ஷன் எடுப்பான்றது நல்லாவே தெரியும். சரிங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த சினாரியோ நடக்கலை அப்படின்னா, சப்போஸ் கால் சைடில் இவங்க வந்து எதுவும் நடக்கலை, ஓப்பன் அபோவ் அப்படின்லாம் நிற்கலை அப்படின்னா என்னாகும், புட் ஸ்ட்ரைக்ஸ் ஹோல்டு open above previous close, yesterday high, then only put sellers will panic, then focus this 24,900 and 24,800 24,700 put option அப்படின்றத 1.5 மணி நேரம் முன்னாடியே நான் உங்களுக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றத ப்ராபபிலிட்டி, எதர் கால் சைடு போகணுன்னா என்ன கண்டிஷன், என்ன சினாரியோ, என்ன லாஜிக்கு, புட் சைடு போகணுன்னா என்ன அப்படின்றத சொல்லிட்டேன். அதே மாதிரி புட் சைடில் இஃப் PE side not hold above criteria, then put sellers took chance to and try to move upside அப்படின்றத சொல்லிட்டேன். அதாவது புட் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து இறங்கிடுவாங்க. இவன் வந்து அந்த எஸ்டர்டே க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் வரல அப்படின்னாலே என்னாகும், கால் பையர்ஸும் புட் செல்லர்ஸும் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கிடுவாங்க. புதுசாக வரக்கூடிய ரீட்டைலர்ஸ் அவங்களாம் வந்து உள்ளே இறங்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிகினர்ஸ்க்கானதுன்றதை தெளிவாக சொல்லிட்டேன். நான் வந்து நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இஃப் பாசிபிள் ட்ரை டு கம் லைவ் அப்டேட் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக முன்னாடியே சொல்லிட்டேன் கைஸ். அதே மாதிரி கால் சைடில் என்னென்ன அப்டேட், மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு நான் அப்டேட் தந்திருப்பேன் கொஞ்சம். ஸோ எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. 24,700 கால் ஆப்ஷனை பற்றி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 24,900 புட் ஆப்ஷன் அப்டேட், ஸோ அதுவும் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமான ஒரு டார்கெட்ஸை வந்து நமக்கு தந்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் சொல்ல லெவல்ஸ் எல்லாம் பாருங்கள். 131 இம்பார்ட்டண்ட், இஃப் அகைன் சஸ்டைன் தென் ரிவர்ஸ் கேர்ஃபுல் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 24,900 புட் ஆப்ஷன் வந்து மஸ்ட் சஸ்டைன் 157, இந்த 131 முக்கியம்னு சொல்லியிருப்பேன், 157 முக்கியம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். இது வந்து 24,900 ஸ்ட்ரைக் நான் என்ன எடுக்கிறேன். ஒன் செகண்ட் கைஸ், இதுதான் கைஸ் நான் சொன்ன அந்த லெவல்ஸ். இதில் வந்து சொல்லியிருப்பேன் 24,900 சினாரியோ என்ன அப்படின்றத. ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன் பிலோ. ஸோ மார்க்கெட்டில் வந்து அவன் வந்து ஓப்பன் பிலோவில் வந்து கீழே வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபுல் பேக் வந்து மேலே வந்திருப்பான். ஸோ அதனால் வந்து அவன் வீக்காக இருக்கான்றதை அந்த 7:33 அந்த குவைட் டைமுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி 131 இம்பார்ட்டன்ட் லெவலு அந்த இடத்த திரும்ப வந்து தக்க வச்சான் அப்படின்னா ரிவர்ஸ் கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து கால் சைடில் வந்து நீங்கள் வந்து போகக்கூடாதுன்னு அர்த்தம். சரிங்களா? ரிவர்ஸ் கேர்ஃபுல்னால் என்ன ஆகும், ஸோ புட் ஆப்ஷனில் ஸ்ட்ராங் ஆகிடுவான்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி நான் தரக்கூடிய விஷயங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு நான் டைப் பண்ணுற இந்த மெசேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக நான் என்ன சொல்கிறேன், மார்க்கெட் கண்டிஷன் என்ன அப்படின்றத ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதை பாருங்கள், நான் சொன்னது பாருங்கள். ஸோ இந்த பாயிண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, பிஇ பையர்ஸு அண்டு கால் செல்லர்ஸ் வந்து ட்ரை டு
ஆக்டிவ் தட் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து 24,900 மஸ்ட் சஸ்டெயின் 157 தென் ஒன்லி மூவ் அப் டு அகைன் ப்ரீவியஸ் க்ளோஸ் நோட் இட் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அவன் அந்த இடம் வரையும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள். ஸோ என்ன நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஸோ ஓப்பன் பிலோ நம்ம இந்த பிரேக் இவன் பாயிண்ட் வந்து அது கீழே வந்துட்டு ஸோ திரும்ப எஸ்எல் என்ட்ரி வரைக்கும் கரெக்டாக வந்து டச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் கைஸ் நம்ம தரக்கூடிய லெவல்ஸ். நீங்கள் ஸ்டாப் லாஸில் என்ட்ரி எடுக்கலான்றது இந்த லெவல் தான். ஸோ நம்ம தரக்கூடிய இந்த லெவல் பாருங்கள். ஸோ எஸ்எல் என்ட்ரி SL1 SL2 இது. ஸோ SL2 வந்து 99 கரெக்டாக அந்த 99 கிட்ட வந்து அதுக்கு கீழே வந்து 95 வரையும் போயிருக்கான். பட் நீங்கள் வந்து 99ல் வந்து நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு பிரேக் இவன் பாயிண்ட் வரையும் பாருங்கள் எத்தனை பாயிண்ட்டுன்னு. இது ஒரு 30 பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் நிஃப்டியில் 30 பாயிண்ட் எடுக்கிறதே பெரிய விஷயம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம லெவலில் பேஸ் பண்ணி எடுக்கும்போது நம்ம பர்ஃபெக்டான என்ட்ரி கிடைக்கும் போது நீங்கள் வந்து தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், பிரேக் இவன் பாயிண்ட் வரைக்கும், அதாவது நம்ம எஸ்எல் என்ட்ரி கிடச்சதுன்னா என்ட்ரி எடுத்திங்கன்னா பிரேக் இவன் பாயிண்ட். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு கீழே வந்து திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்எல் வந்து 99 தான் போடணும் நீங்கள் சரிங்களா. ஸோ எஸ்எல் போட்டிங்க அப்படின்னா 30 பாயிண்ட் எஸ்எல் தந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் போயிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வரையும் போயிருக்கான் பாருங்கள். கரெக்டாக நம்ம என்ன டார்கெட் தந்துருந்தோம் 262. அன்றைக்கி என்னென்ன லெவல் தந்துருந்தோம் 86 எஸ்எல் என்ட்ரி, 99 SL2, பிரேக் இவன் பாயிண்ட் 131. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 135 ஒரு லெவல் தந்துருந்தோம் 135. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேராக ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் 237. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 262 நம்ம லெவல் தந்துருந்தோம். ஸோ அதுதான் வந்து ப்ரீவியஸ் டேயோட ஹை. ஸோ அதான் நம்ம அடுத்த டார்கெட்டாக தந்துடணும் சரிங்களா. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹை வரையும் போவோம். அதையும் பிரேக் பண்ணால் தான் அதுக்கு முந்தைய நாளோட ஹை வரையும் போவோம். ஸோ இதெல்லாம் தான் லாஜிக் உங்களுக்கு சரிங்களா. ஸோ நம்ம சொன்ன அந்த சினாரியோ வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நடந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நாம் தந்த இந்த லெவல்ஸை பாருங்கள். ஸோ லைவ் மார்க்கெட்டில் நான் இந்த லெவல் எல்லாமே சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போனால் அப் சைட் லெவலு. ஸோ திரும்பவும் நம்ம மார்க் பண்ண லெவலெல்லாம் ரிஜெக்ஷன் ஜோனை பிரேக் பண்ணி மேலே போவான். அப்படி இல்லைனா ரிஜெக்ஷன் எடுத்துட்டான், ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அவனால் சஸ்டெயின் பண்ண முடியலனா ரிஜெக்ஷன் ஜோன்றதை இங்கே மார்க் பண்ண லெவல் பாருங்கள் 24 760 756. கரெக்டாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃபால் ஆனால் இவ்வளோ பர்ஃபெக்டாக இது எல்லாமே நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நான் தந்துருந்தேன் கைஸ். இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட்லேருந்து உலகத்துக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த லெவல் எல்லாமே நான் பிஃபோராகவே தந்துருந்தேன் சரிங்களா. இந்த லெவல் எல்லாமே பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்லாம் பாருங்கள் 24 760 756. ஸோ 725 ரிஜெக்ஷன் ஜோன் சொல்லி எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ பர்ஃபெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கட் பண்ணி திரும்ப கீழே விழும்போது ரிஜெக்ஷன் ஜோனில் கரெக்டாக ஒரு வாட்டி சப்போர்ட் எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போயிட்டு கரெக்டாக வந்து அந்த ரிவர்சல் ஜோனில் ரிவர்சல் எடுத்துகிட்டு எவ்வளோ சூப்பராக கீழே வந்திருக்கான் பாருங்கள். எத்தனை பாயிண்ட்ஸ் பாருங்கள் நம்ம லெவல்லேருந்து. 150 பாயிண்ட்ஸ் கைஸ். எவ்வளோ பர்ஃபெக்டாக கீழே வந்திருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் திரும்ப ஒரு ரிவர்சல் ட்ரை பண்ணியிருப்பான். கரெக்டாக இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான் 613 இந்த இடம் பாருங்கள். அதுக்கு கீழேயும் போயிருக்கான் 606 வரையும். பட் வந்து ரிவர்ஸ் சப்போர்ட் எடுத்தது எந்த இடம் பாருங்கள் 613. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண லெவல் தான் சரிங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம பிஃபோராக மார்க் பண்ண லெவல்ஸ், எதுவுமே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க் பண்ணது கிடையாது. எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழேருந்து மேலே போன லெவல் பாருங்கள் எத்தனை பாயிண்ட். நம்மளோட சப்போர்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் எவ்வளோ மேலே போயிருக்கோம் பாருங்கள். இது ஒரு 130 பாயிண்ட். ஸோ அப்போ நமக்கு என்னாச்சு 150 250 280 பாயிண்ட். ஸோ 280 பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளே வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து டவுன் அண்ட் அப் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து மார்க்கெட் பாருங்கள். அதுக்கப்புறமும் மார்க்கெட் கீழே வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ நம்ம ரெட் ஜோன் வரைஞ்சிருக்கோமா, அதுக்கு மேலே வந்து 24 744 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் வரைஞ்சிருக்கோமா, லைன் போட்டிருக்கோமா. கரெக்டாக அந்த லெவலில் வந்து இந்தியா டைமில் பாருங்கள் 2:21 கரெக்டாக அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து விழுந்திருக்கோம் பாருங்கள்.
இது ஒரு 130 எங்கப்பா. ஸோ மொத்தத்தில் 400 பாயிண்ட் கைஸ் நமக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் கால் சைடில் பாருங்கள் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மார்க்கெட்டில் ஸோ யாரெல்லாம் கால் செல்லர்ஸ் இருந்தாங்களோ அவங்களாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்களா. இவங்களுக்கு ஏன் வந்து மார்க்கெட் மேலேயும் கீழேயும் வந்து போயிருக்கான் அப்படின்னா இந்த கால் செல்லர்ஸும் புட் செல்லர்ஸும் ஃபைட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. ஸோ யாருமே ஆனால் பேனிக் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது 78 பாயிண்ட் வந்து கால் சைடில் மவுண்டன் வந்திருக்கான் சரிங்களா. கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் 78 பாயிண்ட் வந்து ஸோ மார்க்கெட் முடியும் போது மேலே போயிருக்கான். ஸோ இதுதான் கைஸ் நம்ம தந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். ஸோ மொத்தத்தில் 200 130 அது ஒரு 155 அப்புறம் ஒரு 78 பாயிண்ட் சரிங்களா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம தரக்கூடிய ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் லெவல்ஸு, அது இல்லாமல் நம்ம தரக்கூடிய இந்த ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ். ஸோ இதில் எல்லா டார்கெட்டும் ஹிட் ஆகுது அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு பாருங்கள், இதை முக்கியமாக ஷேர் பண்ணோம். ஸோ நண்பர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள். ஸோ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி அந்த நண்பருக்கு சரிங்களா. ஸோ குட் லெவல் சார், ஆல்சோ கிவ் கோல்டு அண்ட் சில்வர் மெம்பர்ஷிப் மாதிரி கேட்குறாரு. ஸோ அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், தேங்க்ஸ் ப்ரோ, ப்ளீஸ் புட் யுவர் ஃபீட்பேக் இன்டு மை யூடியூப் சேனல், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபோ ஃபார் பிகினர்ஸ், தே வில் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் கைஸ். ஸோ அப்படின்னு அவருக்கு மட்டும் சொல்லாமல் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, நம்ம லெவல்ஸு பர்ஃபெக்டாக இருக்குன்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோட கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய உற்சாகமும் வரவேற்பாக இருக்குது சரிங்களா. எனக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டும் தருது. நான் உங்களுக்கு நிறைய லெவல்ஸ் திரும்ப திரும்ப தரேன் சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான லெவல் என்ன அப்படின்றத பார்க்கணுன்னா நம்ம வந்து ஃபிபனாச்சி பேஸ் பண்ணி தான் பார்த்தாகணும். ஏன்னா எனக்கு வந்து என்எஸ்சி வெப்சைட் வந்து இங்கே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ ஓப்பன் ஆகுதான்னு தெரியல, இருங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு லெவல்ஸ் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ வித்தின் ½ அன் ஹவரில் நான் டெலகிராமில் முடிஞ்சால் போட்டுறேன், இல்லைனா வந்து திரும்ப ஒரு வீடியோ அப்டேட் பண்ணி யூடியூப்பில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ இது வந்து நம்ம நேற்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். கீப் வாட்சிங். If you like my videos, please like and subscribe and share to your friends and family and relatives. Kindly support me guys. Thanks for watching Thumb Trading Master YouTube channel.